ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்க இன்னைக்கு பார்க்க போறது முருங்கைக்கீரை தொகையல். இது வந்து முருங்கைக்கீரைனாலே உண்மையிலே சத்தானது தான். நம்ம எல்லா கீரையோட முருங்கைக்கீரை தினம் சாப்பிட்டா கூட உண்மையிலே ரொம்ப சத்தானது. நம்ம தினம் சாப்பிடலன்னா கூட அட்லீஸ்ட் வாரத்துல ஒரு முறைனா தொகையிலாவோ இல்லைன்னா வந்து பொரியலாவோ எல்லாமே நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஆனா வந்து குழந்தைங்களுக்கு கீரைனாலே கண்டிப்பா வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால இந்த மாதிரி தொகையல் செஞ்சு தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு அந்த மாதிரி வந்து நம்ம தொகையல் செஞ்சு கொடுக்கலாம். நான் எந்த மெத்தட்ல நான் சொல்லி கொடுக்குறேன் அதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டிங்குன்னு கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. முருங்கைக்கீரை தொக்குக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் முருங்கைக்கீரை வந்து 3 கைப்பிடி எடுத்திருக்கேன். நான் 3 கைப்பிடினா இவ்வளோ லோன்னு கிடையாது, நல்லா இவ்வளோ பெருசா எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம உரமா வச்சுக்கலாம். புளி வந்து நான் ஊற வச்சு வச்சிருக்கேன். எண்ணெய், நல்லெண்ணெய் நான் ஒரு 1/2 கப்பு. நான் மசாலா வந்து சொல்றேன். தனியா 1/2 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, சீரகம் 1/2 ஸ்பூனு, வெந்தயம் 1 ஸ்பூனு, வரமிளகா மேல இருக்கிற காம்பு எடுத்துருங்க, நான் ஒரு 10 எடுத்திருக்கேன். பெருங்காயம், கடுகு நான் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது நான் எப்போ யூஸ் பண்ண நான் சொல்றேன், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க, அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இந்த வரமிளகாய் போட்டுக்குங்க. இது நல்லா கொஞ்சம் லைட்டா வதக்கினா போதும், ரொம்ப கலர் மாற வேண்டாம். அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம ஒரு பிளேட்ல எடுத்துக்கலாம். இதே எண்ணெயிலேயே மீதி மசாலாலாம் வறுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வந்து மிளகு, சீரகம், தனியா, வெந்தயம் எல்லாம் வந்து இதுலயே வதக்கி விட்டுருங்க. இந்த எண்ணெயிலேயே கலர் மாறாம வதக்குங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இது கூட நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு வந்து தீய வச்சிடாதீங்க, கடுகு பொரியும் வர கொஞ்சம் எட்ட நின்று வதக்குங்க. இந்த அளவுக்கு போதுமானது. இப்ப நான் ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன். அதே பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். முருங்கைக்கீரை வதக்கணும். எண்ணெய் காஞ்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்து கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், மீதியை நான் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் வதக்க போகிறோம். இந்த அளவுக்கு போதுமானது தான். நம்ம எடுத்துடலாம். இதை நான் எடுத்துட்டேன். இதே பேன்லயே நம்ம மீதி கீரையும் வதக்கிக்கலாம். அந்த தவால இருக்க எண்ணெயே போதும், மேலே கொண்டு வந்து நம்ம எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம், அதே எண்ணெயிலே போதும். அதே மாதிரி இதையும் வதக்கி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு போதுமானது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை
அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆற வைக்கணும். ஆற வச்சுக்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மசாலா மட்டும் அரைச்சிடணும். இந்த மிளகு, சீரகம், தனியா இதெல்லாம் வந்து இதில் போட்டுடலாம். அப்புறம் வரமிளகா நம்ம வதக்கி வச்சது இதில் போட்டுடலாம். இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றாமல் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். நான் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி கொரப்பாக இருந்தால் போதும். ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டாம், கொரப்பாக இருந்தால் போதும். இதே மாதிரி இது கூட நம்ம முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. நம்ம புளி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியே போதும். அது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு. இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அகலமான பேனை வச்சுக்கோங்க. நம்ம நல்லெண்ணெயில் தான் தாளிக்கணும். நல்லெண்ணெயில் தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 1/4 கப் ஊற்றுறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்ச பிறகு 2 வரமிளகாய் நான் கிள்ளி போட்டுக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சது இதில் போட்டுருங்க. நம்ம மிக்சியில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கழுவி அப்படியே வந்து சும்மா அலசி அப்படியே ஊற்றிடுங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இந்த கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பச்சை கலரில் இருக்குது. நல்லா திரண்டு வரும். எண்ணெய்லாம் திரண்டு வர வரைக்கும் இந்த கலர் மாறும். அப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் அரைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டு தான் அரைச்சோம். இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம். நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா ஆயிலெலாம் வந்து நல்லா திரண்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அவ்வளோதான், முருங்கைக்கீரை தொகையில் ரெடி. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன்.